ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜானகிராமன் யூடியூப் சேனல் உங்களை அன்போட வரவேற்கிறாங்க. டுடே நம்ம ப்ரோக்கோலி கிரேவி நம்ம செய்ய போறோம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். 1/2 கிலோ ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய குடமிளகா நம்ம நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 தக்காளி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம். பிரியாணி இலை, ஒரு 5 நீட்டு காஞ்ச மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு முழு பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். மிளகு, பெருங்காயத்தூள், தனியா, சீரகங்க. இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு சின்ன பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, முழு தனியாங்கிறது, ஒரு 5 நீட்டு காஞ்ச மிளகா. நம்ம இஞ்சி, பூண்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது இதில் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி இதுக்கு எடுத்துட்டு போகும்போது நல்லா கொஞ்சம் தண்ணி வேணா நீங்க ஊற்றி நல்லா ஃபைனா நல்லா பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. நம்ம ப்ரோக்கோலியை கொஞ்சம் நல்லா ப்ரௌனா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அந்த ப்ரோக்கோலியை போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வேற பாத்திரத்துல சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதே பாத்திரத்துல கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு, தேவைக்கேற்ப ஆயில் ஊத்திட்டு, நம்ம பிரியாணி இலை வச்சிருக்கோம் இல்லைங்களா, 2 இலை போட்டுக்குங்க. அது கூடவே ஒரு 2 சிட்டிகை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த கிரேவி. சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம நீட்டா கட் பண்ணி வச்சிருக்க இந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஷேப் வரட்டும். நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம ஒரு குடமிளகால பாதி குடமிளகால தான் எடுத்திருக்கோம். அதை நீட்டா கட் பண்ணி இதையும் போட்டுக்குங்க. ஸோ இதையும் நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு நம்ம பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சிருக்கு இல்லைங்களா, இந்த கிரேவிக்கு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போனதும் தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குங்க. இதுலயே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்க தக்காளி 2 பெரிய தக்காளி நான் மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ப்ரோக்கோலியும் போட்டுக்குங்க. பச்சை ஸ்மெல் போனதும் இந்த ப்ரோக்கோலி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரேவியும் ப்ரோக்கோலியும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு இந்த சமயத்துல நீங்க கண்டிப்பா நல்லா செக் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போச்சு. இது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்குங்க. 2 டம்ளர் ஊத்திட்டு நல்லா ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷம் நல்லா மூடி போட்டு பாயில் ஆகட்டும் நல்லா. ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா ஸ்லிம்ல வச்சுட்டு நல்லா இதுவாகட்டும். பாருங்க, நல்லா சூப்பரா கமக்க ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.